பொதுவாக நம்ம கொரோனாவில் பிஸியாக இருந்தோம், கொரோனாவை பற்றின நியூஸ் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறினதை நாம் கவனிச்சிருக்க மாட்டோம். வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த ஒரு வசனத்தில் 3-4 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அந்த 12:1 சொல்லுது. ஒவ்வொன்றாக ஒரு லைனாக நம்ம பார்த்தீங்கன்னா, முதலாவதாக எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்தல் என்றால் என்ன? முதல்ல அதை பாருங்க. காற்றை மேய்தல் என்றால் என்ன? காற்றை மேய முடியுமா? அதான் முதல் கேள்வி. காற்றை மேய முடியுமா? நம்ம மேய்தல்னா என்ன எடுத்துக்கிறோம்? இப்போ ஆடு மாடு எல்லாம் புல் மேய்து, அதான் மேய்தல். இப்போ அதை அப்படி எப்படி நாம் போய் காற்றை மேயறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 23ஆம் சங்கீதத்தை சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். இதுக்கு என்ன அர்த்தம்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை எல்லாம் கொண்டு போய் புல் இருக்கிற இடத்துல விட போறாருன்னு அர்த்தமா? இல்லை. அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்குல்ல. அதோட அர்த்தம் என்ன? பசுமையான, ஃபாதர் அழகாக அந்த பாட்டை பாடுவார், பசுமையான புல்வெளியில் நடக்க செய்பவர். அது ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷனில் பசுமையான புல்லுன்னு தான் இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை, கர்த்தருடைய வார்த்தை புல்லின் மேல் இறங்குற பனித்துளியை போல இருக்குமா. புல்லுனா நம்மளை தான் குறிக்குது. அதில் தான் அந்த வார்த்தை இறங்குமா, வந்து இறங்குமா. அப்போ அந்த புல்லுள்ள இடங்களில் என்னை கண்டு போய் என்ன செய்கிறாரா? மேய்க்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை போஷிக்கிறாரு, என்ன வார்த்தையினால கொடுக்குறாரு. உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டா கூட, இந்த வசனத்தை வாக்குத்தத்தம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படி எடுத்தா கூட கர்த்தர் என்னை என்ன செய்கிறாரு? கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம். மேய்தல் என்றால் என் தேவைகள் சந்திக்கப்படுதல், ஆகாரம், எனக்கு ஜீவன் கொடுக்கறது, அல்லது எனக்கு சர்வை பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சாப்பிட்றது எப்படி நம்ம உடம்புக்கு தேவையோ அதே மாதிரி மேய்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வசனம் இங்கே என்ன சொல்லுதான்? எப்ராயிம் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ராயிம் காற்றை சாப்பிட்டு தான் சர்வை பண்ணுவான், காத்துனால தான் அவனுடைய வாழ்க்கை சர்வைவல் நடக்கும் அப்படின்னு இருக்கு. இது எப்படிங்க காத்துனால சர்வைவல் நடக்கும்? காற்றை எப்படி மேய்தல் அப்படின்னு கேட்டால், இப்போ அதுவும் கொரோனாவிலிருந்து அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அத்தனை பேருடைய லைஃப்பும் காற்றை அடிப்படையாய் கொண்டது. எது அப்படின்னு கேட்டால், பேசிக் உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன், அடிப்படை உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன். செல்ஃபோன் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, இன்னொருத்தர் கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு சின்ன டப்பா மாதிரி. இப்போ நீங்கள் போடுற கால் எப்படி அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு, அரேபியாவில் இருக்கிறவருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவருக்கு எப்படி போகுது? இந்த கால் எப்படி போகுது? நீங்கள் நம்பர் இதில் போடுறீங்க, போட்ட உடனே இங்கிருந்து ஒரு கனெக்ஷன் மேலே இருக்கிற சேட்டிலைட் செயற்கைக்கோளுக்கு போகுது. அந்த செயற்கைக்கோள் இங்கேருந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டரில் இருக்குது? 300 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 39,000 கிலோமீட்டர் வரைக்கும் சேட்டலைட் வச்சுருக்கிறாங்க. அங்கே போகுது. அங்கிருந்து நீங்கள் அமெரிக்கா நம்பரை போட்டிங்கன்னா, சரி இப்போ இப்படி சொன்னாங்க ஈஸியாக புரியும். அமெரிக்காவில் ஒருத்தர் உங்களை கூப்பிட்றாரு, கூப்பிட்ட உடனே +91 அப்படின்னா இந்தியாவுக்கு மேலே இருக்க சேட்டலைட்டுக்கு வந்துடும். அங்கிருந்து கீழே கிட்டத்தட்ட எத்தனையோ 100 கிலோமீட்டரோ 1000 கிலோமீட்டரோ 2000 கிலோமீட்டரோ கீழே வரும், உங்கள் ஃபோனுக்கு வருது. நடுவில் நெட்வொர்க் வேறு இருக்குது. இவ்வளோத்தையும் தாண்டி இவ்வளோ விஷயமும் எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டில் நடக்குது. மிஞ்சி போச்சுன்னா 2 செகண்ட் 3 செகண்ட். சில வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்ட உடனே கிடைக்கும், அப்படி போட்ட உடனே அங்கே போயிடும். சில நேரத்தில் 2-3 செகண்ட் லேட் ஆகலாம், அவ்வளோதான். இதுதான் காற்றிலே நம்முடைய சர்வைவல். இது இப்படி தான் கனெக்ஷன் நடக்குது. சரி, ஆனால் இந்த காற்று அடிப்படையாய் கொண்ட இந்த செல்போன் இல்லாவிட்டால், இன்டர்நெட் இல்லாவிட்டால், வைஃபை இல்லாவிட்டால், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்க நிலைமையை, நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், இன்டர்நெட் வைஃபை இதை எதையும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை நடக்குமான்னு மட்டும் பாருங்கள். 80% நடக்காது. 80-90% என்ன செய்யாது? நடக்காது. 100% நடக்காது. எப்படி சொல்கிறேன்னா, 80% நேரடியாக காற்றை நம்பி நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் முதல்ல உங்களை என்ன கேட்குறாங்க தெரியுமா? உங்கள் நம்பர் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. உங்கள் நம்பர் என்ன? அது ஆதார் நம்பரோ அல்லது செல்ஃபோன் நம்பரோ,
ஆதார் நம்பர்னா உடனே கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே கம்ப்யூட்டரில் உங்கள் நம்பர் வரணும், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு கஸ்டமர் கேருக்கு போனாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு இ சேவை மையத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுடைய நம்பர், உங்களுடையதான அந்த நெட்டு அது இல்லாட்டி நடக்காது. எங்கே வேணால் போங்க, நெட்டு டவுனாக இருக்குது சார், இப்போ பண்ண முடியாதுன்னு ஒரே விஷயம் சொல்லிடுறாங்க. ஸோ காற்று தான் இன்னைக்கு அடிப்படை, சர்வைவல் எல்லாமே நடக்குது. இந்த காற்றை வச்சு தான் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 60-50% போயிட்டு இருந்துச்சு. கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையும் காற்றுக்கு மாற்றிட்டாங்க. உதாரணமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு ஆன்லைன் கிளாஸஸ் முழுக்க காற்றை நம்பிச்சு. அடுத்து உங்கள் வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் காற்றை நம்பிச்சு. அடுத்து உங்களுடைய பண பரிமாற்றம் பேங்க், ஜிபே அல்லது ஃபோன்பே என்ன வேணா இருக்கட்டும், உங்களுடையதான காற்றை நம்பிச்சு. இப்போ உங்கள் பண பரிமாற்றம், வேலை, படிப்பு, ஆகாரம். இன்னைக்கு தனியார் ஆகார் நிறுவனங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க டோர் டெலிவரி. அவங்க எழுதியிருக்காங்க அவங்களோட எடிட்டோரியலில், இன்னும் 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவுடைய இரவு சாப்பாடு முழுக்க எங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜனங்கள் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட தொடங்கிட்டாங்க, பழகிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆர்டர் போடு, ஆர்டர் போடு, அவ்வளோதான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாமே ஆன்லைன், வேலை ஆன்லைன், படிப்பு ஆன்லைன், அப்புறம் உங்களுடைய பேங்கிங் எக்கானமி ஆன்லைன், உங்களுடையதான சாப்பாடு ஆன்லைன், எதை வேணா எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரியதான ஒரு காரியம் கவனிங்க. நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தருக்கு ஜிபே பண்ணுறீங்க. அவர் ஏதோ ஒரு பேங்க்கு, அவர் என்ன பேங்க்கு நம்பர் கணக்கில், அவர் நம்பர் தான் நமக்கு வேணும், நம்பருக்கு அனுப்புகிறீங்க. நீங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர், உங்கள் அக்கௌண்ட் இருக்கிறது சென்னைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிறீங்க. அனுப்பின உடனே சென்னையில் இருக்கிற அக்கௌண்ட்டில் பணம் குறையுதா இல்லையா? குறையுது. நீங்கள் அனுப்புகிறவர் டெல்லியில் இருக்கிறாரு, அவர் அக்கௌண்ட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. நீங்கள் டெல்லிக்கு அனுப்பின உடனே இங்கே அக்கௌண்ட்டில் மாறுதா இல்லையா? இல்லை, ஒரு செகண்ட். இதுக்கு நடுவில் இவ்வளோத்தையும் நெட்வொர்க் மாதிரி நடுவில் இருக்கிறவங்க யாருன்னா ஜிபே. அவங்க கம்பெனி எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. இவ்வளோத்தையும் கனெக்ட் பண்ணுறவங்க. இவ்வளோ விஷயமும் ஒரு செகண்டில் நடக்குது. பணத்தை அனுப்பிட்டே கேட்குறீங்க, அனுப்பிட்டேன் வந்துருச்சான்னு பாரு. அப்படி தானே சொல்கிறோம், அனுப்பிட்டேன் வந்துருச்சான்னு பாரு. சம்பந்தம் இல்லாத பேங்க்கு, சம்பந்தம் இல்லாத ஊர், சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள், யாருனே தெரியாது, அவர் ஷாப்பிங் பண்ணியிருப்பாரு, சார் அனுப்பி விடுங்க சார் அனுப்புறீங்க. சம்பந்தம் இல்லாத கம்பெனி ஜிபே எங்கேயோ இருக்குது. இவ்வளவும் ஒரு நெட்வொர்க்காக மாறி காற்றைத்தான் இன்னைக்கு மைய பொருளாக இருக்கிறது. காற்று இல்லை, கதை முடிஞ்சு. காற்றை மட்டும் ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, மொத்த நெட்வொர்க் கொலாப்ஸ்.